வாழ்க வளமுடன். தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு எழாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கணியன் பூங்குன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலில் கூறியுள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் பிறர் மூலியமாக நாம் ஏற்கனவே செய்த வினைப்பதிவின் காரணமாகவே அமைகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நல்ல மற்றும் தீய விஷயங்களுக்கு நாமே காரணம் என்பதை புரிந்து கொள்வோம். அதாவது நம்முடைய முன்வினை பயன்களே காரணம் என்றும் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய முன்பிறவி என்பதை மகரிஷி அவர்கள் நமது பெற்றோர்களுடைய வினைப்பதிவு என்று கூறுகிறார். எனவே நமது பெற்றோரிடமிருந்து பணம் வாங்குவதை போல வினைப்பதிவுகளையும் சேர்த்துதான் வாங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.